பிரைஸ் த லார்ட். ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த போராட்டங்கள் அனைத்துமே உங்களை ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக ஐக்கியப்படுத்த அழைத்து செல்வதற்கான அடுத்த கட்டப்படியாகவே இருக்கும். சில நேரங்களில் அவற்றை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு சத்ருவாகிய சாத்தான் கொண்டு செல்லும் பொழுது உங்களுக்கென்று உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் நம்பி இருந்த மனிதர்கள் கூட உங்களை கைவிட்டு விடுவார்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கும் நியாயத்தை உங்களால் நிரூபிக்க கூட எந்த ஒரு வழியும் இல்லாத சூழ்நிலையில் மாட்டியிருப்பீங்க. மனிதர்களோடும் சத்ருவாகிய சாத்தானோடும் யுத்தம் பண்ணி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு தான் சொல்கிறார். 2 நாளாகமம் 20:17 இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வேத வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறார். நீங்கள் யுத்தம் பண்ணி சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற காரணத்தினால் உங்களை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இன்று உங்களிடம் வந்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த யுத்தத்தை பண்ண போகிறது நீங்கள் அல்ல. நீங்கள் அமைதியாக பொறுமையாக உங்கள் பாரத்தை மனவேதனையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்து கொண்டு ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிற யுத்தத்தை பார்த்து கொண்டிருங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார். எதை கண்டும் பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் கலங்கி போகாதீங்க. ஏனெனில் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தை படைத்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் இரட்சகர். அவரே உங்களை ரட்சிப்பார். Have a blessed day. Jesus bless you.